இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு, என் ராஜ்யத்தை நான் கட்டுவேன். ஐ வில் பில்ட் மை கிங்டம். என் ராஜ்யத்தை நான் கட்டுவேன். இதை சொன்னது யாரு? இயேசு. ஐ வில் பில்ட் மை சர்ச். நம்ம ராஜ்யம்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஜீசஸோட தான் ராஜ்யம். ஆனால் அந்த ராஜ்யத்துக்கு ஒரு பேர் சொல்லிட்டார். அது பேர் சர்ச். சர்ச்சின்ற பேரை முதல்ல சொன்னதே இயேசு தான். ஐ வில் பில்ட் மை, சொல்லுங்க, சர்ச். சர்ச் என்று சொன்னார். சர்ச் என்ற பேர் வந்தாலே நீங்கள் புரிஞ்சுக்கணும், இது ஒரு ராஜ்யம். ஆமென். நம்ம என்ன சொல்லலாம்னா சாம்ராஜ்யம் அப்படி கூட வச்சுக்கலாம். இந்த ராஜ்யத்துடைய தலைவர் இயேசு. ஐ வில் பில்ட் மை கிங்டம். ஐ வில் பில்ட் மை கிங்டம். என் ராஜ்யத்தை நான் கட்டுவேன். எவ்வளவு நாட்களாக கட்டி கொண்டு இருக்கிறார்? 2000 ஆண்டுகளாக கட்டி கொண்டு இருக்கிறார். ஆமென். உயிராகிற மனுஷன் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். உயிரா இல்லைன்னா முடிஞ்சிச்சு. அலெக்சாண்டர் கட்டினார், அவர் இன்றைக்கி இல்லை. நேபுகாத்நேச்சார் கட்டினார், அவர் இல்லை. மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் கட்டினாங்க, அவங்க இல்லை. ரோமர்கள், குறிப்பாக ஜூலியஸ் சீசர் கட்டினார், அவர் இல்லை. அந்த ராஜ்யமும் இல்லை. ஆளாளுக்கு கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தன் ராஜ்யத்தை கட்டுகிற இயேசுவினுடைய கட்டுமான பணிக்கு உங்களை கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. கட்டார். தன் ராஜ்யத்துக்கு கட்டும்படி என்னை அழைத்திருக்கிறார், உங்களையும் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் அவர் ராஜ்யத்தை கட்டும்படி கூட வர போகிறீங்க? மெயின் என்ஜினியர் அவர் தான், மெயின் ஆர்கிடெக்ட் அவர் தான், மெயின் ஓனர் அவர் தான், தலைவர் அவர் தான், எஜமான் அவர் தான். ஆனால் ஒரு விஷயம் சொன்னார், நான் மட்டும் தனியாக கட்டல, நீயும் என்னோடு கூட வா. இந்த சபையை இந்த கல்லின் மீது கட்டுவேன். ஆமென். இந்த கல்லின் மீது கட்டுவேன். என் சபையை இந்த கல்லின் மீது கட்டுவேன். ஐ வில் பில்ட் மை சர்ச் அப்பான் திஸ் ராக். இந்த கல்லின் மீது இந்த சபையை கட்டுவேன். இந்த சபையை ஐ வில் பில்ட் மை சர்ச் அப்பான் திஸ் ராக் என்று சொன்னார். யார் அந்த ராக்? ஆமென். 1618 16லே போங்க. ஆமென். 1618 மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பேதுரு அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார். இயேசு பேதுருவை பார்க்கிறார். பேதுருவை பார்க்கிறார். நான் எடுத்துக்கலாமா? 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் எடுத்துக்கிறீங்களா? பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன். அதை வண்டர்ஃபுல். யாராவது ஒருத்தர், நான் இங்கிலீஷில் படிக்கிறேன். அண்ட் ஐ சே ஆல்சோ அன்டு thee that thou art Peter, and upon this rock I will build my church, and the gates of hell shall not prevail against it. இப்போ ஒரு இன்ஜினியர் வீடு கட்டுறார். கொஞ்சம் கல்லுங்களை எடுத்துகிட்டு வந்து போட்டார். இந்த கல்லின் மீது என் பில்டிங்கை கட்டுவேன். ஆமென். நிலநடுக்கம் அதை மேற்கொள்வதில்லை. சொல்வாரா? ஆமென். சொல்வாரா? அல்லேலூயா. ஒரு பில்டிங் விழணும்னா சைடில் குழி பறிச்சா போதும், என்ன பண்ணுறோம்? விழுந்துடும். என் ராஜ்யம் குழிகளை பறிக்கிற, குழியிலே இருக்கிற பங்கர் பிளாஸ்டர் குண்டா இருக்கிற சாத்தான் வந்து வெடித்தாலும் என் ராஜ்யம் விழாது என்று சொன்னார். அதற்காக தான் இன்றைக்கு அவர் சபையை கட்டி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் கட்டலான்றீங்க? என் கூட எத்தனை பேர் துணைக்கு வர போறீங்க? என் ராஜ்யத்தை கட்டுவேன் என்று இயேசு சொல்லும் போது அவரோடு கூட கட்டக்கூடிய ஒரு பணிக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லமா? இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன். அந்த வேர்டு மறந்துடாதீங்க. இயேசுனுடைய ராஜ்யத்துக்கு பேர் என்னதுங்க? சொல்லுங்க. சபை. வெரி குட். இங்கிலீஷ்ல என்ன பேரு? சர்ச். हिंदीல என்ன பேரு? और मैं भी तुझसे कहता हूं कि तू पतरस है और मैं इस पत्थर पर अपनी कलीसिया. சபைனா என்ன பேருங்க? சும்மா ஒரு ஹிந்தி வார்த்தை தான் கத்துங்களேன். கலீசியா. கலீசியா கிடையாது, கலீசியா. ஆமென். கிரீக்ல அதுக்கு பேர் எக்லீசியா. ஆமென். என் சபையை கட்டுவேன். இயேசு தம் சபையை கட்டப் போகிறார். இயேசுவின் சபை கட்டப்பட வேண்டும். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. ஆனால் என் தேவனுடைய ராஜ்யம், சொல்லுங்க, என் தேவனுடைய ராஜ்யம், என் தேவனுடைய ராஜ்யம் என்கிற சபை, அவர் கட்டும்போது உதவிக்கு போகிற என்னுடைய பலன், என்னுடைய பலன் வீண் போகாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் கட்டும்படி வர போறீங்க?
என்ன செய்ய போகிறாய் மகளே? அவருக்காக நீ என்ன செய்ய போகிறாய்? தலைமையில் கை வைங்க, நல்லா பிடிச்சிங்க. உங்கள் தலையை பிடிச்சிட்டிங்களா? ஃபுல் தலையை பிடிக்க முடிஞ்சிச்சா? உங்கள் கையை வச்சு உங்கள் குழந்தைய தலையை வேணால் பிடிக்கலாம், உங்கள் தலையை பிடிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுங்கள், 2 கையிலையும் பிடிச்சிங்க. ஃபுல்லாக அடங்குதா இல்லை அடங்கலையா? இல்லை, சிலரோட தலை நல்லா பெருசாக வைப்பா, அப்போ தான் எனக்கு தெரியும். பின்னாடி போகாதீங்க, முன்னாடி மட்டும் தான் பிடிக்கணும். ஏன்னா பின்னாடி போனால் அது வந்து சிறுமூளை, ஹைண்ட் பிரெயின், செரிபெல்லம் வந்துடும். நீ பெருமூளையை மட்டும் பிடிங்க. அவன் கை கழு வச்சுக்கங்க. அல்லேலூயா. அந்த மூளை இருக்குது பார், அதான் உங்கள் ஹெட் ஆஃபீஸு, நல்ல ஹெட் ஆஃபீஸ். ஆமென். இந்த ஹெட் ஆஃபீஸு, உங்கள் ஹெட் ஆஃபீஸில் என்ன வேலை நடக்கும்? நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, உங்கள் ஹெட் ஆஃபீஸில் போகும்போது என்ன வேலை நடக்கும்? நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்களாப்பா, அந்த கம்பெனிக்கு ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கும். அந்த கம்பெனி ஹெட் ஆஃபீஸ் போகும்போது என்ன வேலை நடக்கும்? உங்கள் கம்பெனி ரிலேட்டட் தானே வேலை நடக்கும், பயங்கரமாக நடக்கும் இல்லை? அதுபோல் இதுதான் ஹெட் ஆஃபீஸு. இந்த ஹெட் ஆஃபீஸில் பயங்கரமாக வேலை நடக்கணும். எதை பற்றி நடக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம்? அவருடைய ராஜ்யத்தை பற்றி. அவருடைய தலை பைபிள் வச்சுங்க. அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறது என் தேவனுடைய வேலை, உடன் உதவி செய்கிறது என் வேலை. என் ராஜ்யத்துக்காக நீ எதை இழந்தாயோ அத்தனையும் நான் உனக்கு திருப்பி தருகிறேன். Whatsoever you have lost for my kingdom, I am going to give it back. Hallelujah. இந்த சிறிய சகோதரருக்கு, என்னிடத்தில் என்னோடு கூட ஊழியம் செய்கிற இந்த சிறிய சகோதரருக்கு என் நிமித்தம் நீ எதை கொடுத்தாயோ அத்தனையும் நான் உனக்கு திருப்பி தருவேன் என் மகனே, என் மகளே. ஹல்லேலூயா. 25ஆம் அதிகாரம் 40 மத்தேயு படிங்க. அந்த ராஜா சொல்றாராம், இந்த சகோதரருக்கு, இந்த எளியவருக்கு, இது வெள்ளை சிங்காசனத்துடைய ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி சொல்கிறார். நீ எதை செய்தாலும் டு திஸ் லீஸ்ட் பிரதரன் ஐ வில் ரிட்டர்ன் இட் டு யூ. படிங்க. அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரன் இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். எஸ், என் ராஜ்யத்துக்காக, என் மக்களுக்காக, என் ஜனத்துக்காக நீ எதை செய்தாயோ அதை நான் உனக்கு தருவேன். ஐ வில் கிவ் இட் பேக். நம் ராஜ்யத்தினுடைய கட்டுமான பணியை, ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாம் கட்டி கொண்டிருக்கிறோம் திருச்சபையே. இன்றைக்கு கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டிக்கொள்ளக்கூடிய கிருபையை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? என் கூட சேர்ந்து சொல்லுங்க, we are kingdom builders. நாங்கள் ராஜ்யத்தினுடைய கட்டுமான பணியாளர்கள். கட்டுறவங்க யார் யார் என்னென்ன வச்சுருப்பாங்க? கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க கொத்தனார்னா வச்சுருப்பாரு, கொலூர் இல்லை, ரைட்டா? அந்த பெரிய ஆள்னா வச்சுருப்பாரு மண்வெட்டி, சின்ன ஆள்னா வச்சுருப்பாரு சாந்தப்பா பாண்டு வச்சுக்கலாமா, பாண்டு. என்ஜினியர்னா வச்சுருப்பாரு மெஷரிங் டேப்பு அதெல்லாம் வச்சுருப்பார்ல. ப்ளம்பர்னா வச்சுருப்பாரு ஏதோ ப்ளம்பிங் ஐட்டம் வச்சுருப்பார். எலக்ட்ரீஷியனாக வச்சுருப்பாரு, பெயிண்டர்னா வச்சுருப்பாரு. ஆளுக்கு அவங்க டூல்ஸோடு வராங்க, பெரிய பெரிய டூல்ஸோடு வராங்க. பெயிண்டர் வந்துட்டார், எல்லாம் வந்துட்டார், எல்லாரும் சேர்ந்து இணைந்து கட்டுகிறார்கள். இதில் எந்த வேலை உங்களுக்கு வேணும்? என்னவா நீங்கள் மாற போகிறீங்க? எந்த பணிக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார்? தண்ணி கொண்டு வந்து ஊற்றுறவர், மோட்டர் ஆப்ரேட்டரு, எலக்ட்ரீஷியனு, ப்ளம்பரு, அந்த அந்த கல் தச்சர்னு சொல்லுவாங்க. அவங்களாம் இப்போ இருக்கிறாங்களா நான் தெரியல, இருக்காங்களாப்பா? அதை வெட்டுறதுக்குன்னு ஆளுங்க இருப்பாங்க. அவங்க குழி எடுக்கிறவங்க, எல்லாத்துக்கும் ஆட்கள். கிங்டம் பில்டிங் பீப்புள். அவர் ராஜ்யத்தை கட்டுவதற்காக கிங்டம் பில்டிங் பீப்புள். நான் என்னை தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணிக்கு அர்ப்பணித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவோட ராஜ்யத்துக்கு பேர் என்ன பேருங்க? சர்ச். சர்ச் அந்த பேர் சொல்லுங்க, என்னதுங்க? சர்ச். சபை என்கிற முதல் பேரை சொன்னது இயேசு. ஐ வில் பில்ட் மை சர்ச் அப்பான் திஸ் ராக். மத்தேயு 16:18 சொன்னார். என் சபை, என் சபை. தன்னுடைய சபைக்கு பெயர் வைத்தார், தன்னுடைய கூட்டத்துக்கு ஒரு பெயர் வைத்தார், தன்னுடைய மக்கள் இயக்கத்துக்கு ஒரு பெயர் வைத்தார். கேட்குறாங்க தலைவரை பார்த்து, தலைவரே வந்துட்டீங்க, எப்போ கட்சிக்கு பேர் சொல்கிறீங்க? அவர் ஒரு நல்ல சொல்கிறார், எல்லாரும் கொண்டாடுறாங்க. நம்ம தலைவர் பேர் சொல்லிட்டார். பேர் என்னதுங்க?
எத்தனை பேர் கொண்டாட போறீங்க? கையில பைபிள் தூக்கி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. செசரியா பிலிப்பி என்கிற பட்டணத்திலே இயேசு இருக்கிறார். அந்த பட்டணம் பேர் என்ன பாருங்க? செசரியா பிலிப்பின்ற பட்டணத்தில் இயேசு வந்து நின்று கொண்டிருக்கிறார். நிறைய சீஷர்கள் இருக்கிறாங்க. அங்கே அவங்கள பார்த்து கேட்குறாரு, ஹலோ அப்படின்னாரு. சொல்லுங்கள் ஜீசஸ். முதல் முறை கேட்குறாரு, என்ன ஜனங்க என்னான்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. என்னன்னு? இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், ஜீசஸ் யார்? ஆளாளுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. அப்பா ஜீசஸ் யார்ப்பா உனக்கு? எங்கள் ஆண்டவர் அப்படின்றான் தம்பி. ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. ஜீசஸ்க்கு எந்த பதில் பிடிக்கும்? ஜீசஸ் யார்? என்னோட ரட்சகர். ஜீசஸ் யார்? என் ராஜா. ஜீசஸ் யார்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜீசஸ் யார்? என்னோட லவ்வர். ஜீசஸ் யார்? என்னை காப்பாற்றுறவர். ஜீசஸ் யார்? என்னோட ஃபினான்ஷியர். ஜீசஸ் யார்? என்னோட ஹெல்ப்பர். ஜீசஸ் யார்? எனக்கு சாப்பாடு கொடுப்பவர். ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறோம். ஜீசஸ் யார்? என்னை டீச்சர்கள் அடி வாங்காமல் காப்பாற்றுப்பவர். ஜீசஸ் யார்? அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது மட்டும் என்னை காப்பாற்று. ஜீசஸ் யார்? நான் பயப்படும் போது கூட வந்து நின்று பேய்கிட்டது என்னை காப்பாற்றுப்பவர். ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறோம். ஆனால் ஜீசஸ்க்கு பிடிச்ச பதில் என்ன? ஹூ இஸ் ஜீசஸ் அப்படின்னும் போது ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொன்னாங்க. கொஷின் ஹவர் மாதிரி, குவிஸ் மாதிரி கேட்டார். என்ன ஜனங்க யாருன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டாங்க. ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லியிருந்தாங்க. பேதுரு வந்தாருங்க, செம்ம பதில் சொன்னார். யூ ஆர் த மிஸ்ஸாயா. நீரே மேசியா. மேசியா என்றால் ரட்சகர்னு அர்த்தம். அதுவும் மேசியா த சன் ஆஃப் லிவிங் காட், ஜீவனுள்ள தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய மேசியான்டர். ரெண்டு சொன்னார். நீதான் ரட்சகர். யாரோட பிள்ளை? ஆமாம். அதனால் ஜீசஸை எப்போதும் தேவனுடைய குமாரன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவருக்கு புரியும். வாட் இஸ் த சர்ச் டூயிங் ஹியர்? அந்த மனுஷரை பார்த்து தான் இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன்ட்டார். நான் யோசிக்கிறேன், அப்போ பேதுருனா கல்லா? பேதுரு கல்லுனா நானும் சொல்லுங்கள். பேதுரு கல்லுனா இஃப் பீட்டர் இஸ் த ராக், ஐ எம் ஆல்சோ ராக். பேதுரு மேலே கற்றவர் என் மேலேயும் தலைமையில கை வச்சு சொல்லுங்க. அப்படிங்களா? விட்டுறாதீங்க. அப்பா பேதுரு மேலே கட்டின நீர் என் மேலேயும் கட்டுங்க. சொல்லுங்க. பேதுரு மேலே கட்டின நீர் என் மேலேயும் கட்டுங்க. பேதுரு மேலே கட்டின நீர் உம் சபையை என் மீதும் கட்டும். முன்பெல்லாம் ஊழியத்துக்கு வரணும்னா வேலையை விட்டுட்டு வந்துடணும், முழு நேரம் ஊழியமாக இருக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு படாத பாடுபட்டு ஒரு சபையை நிறுவனம். ஒரு 100,000 பாஸ்டர்ஸ் வேலையை விட்டு வருவாங்க, ஊழியை நிறுவாங்க. யாராவது ஒருத்தருக்கு தான் கிளிக் ஆகும். மீதி பேர்தெல்லாம் ஆகும் சின்னதாகும் சின்னதாகும் சின்னதாகும், அப்புறம் இல்லாமல் போயிடும். ஆமேன். அவங்க பிள்ளைங்க நடத்துனாங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போவோம், இல்லைனா அப்படியே போயிடும். ஆனால் இன்றைக்கு உலகம் ட்ரெண்டு மாறுது. என் மகனே, என் மகளே, நீ வேலை செய்து கொண்டே கூட ஊழியம் செய்யலாம். அவர் ராஜ்யத்தை நீ கட்டலாம். வேலை இருக்கிறேன்ப்பா, நான் வேலை செஞ்சுருக்கிறேன்ப்பா, ராஜ்யத்தை கட்ட முடியாதுன்னு சொல்லாதீங்க. வேலை செஞ்சுக்கிட்டும் கட்டலாம், வேலை செய்யாமலும் கட்டலாம். மெயின் வேலையை கட்டுவது தான், அவர் ராஜ்யத்தை கட்டுவது. எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும். அந்த ஐயா வேலை செஞ்சுக்கிட்டே 3 சர்ச்சு நிறுவிட்டார். அவர் ரிட்டையர் ஆகி வரும்போது 3 சபை. ஆமேன். வேலையை விட்டு வந்துக்கிற நான் குறைஞ்சது ஒரு 300வது நிறுவ வேணாமா? நான் எத்தனை பேர் நிறுவலான்றீங்க? எத்தனை பேர் அவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க? என்னவா ஹெல்ப் பண்ண போகிறீங்க? என்ன முடியுமோ ஹெல்ப் பண்ணுவேன். நான் பண்ணுறது அவர் ராஜ்யத்துக்கு கட்டுமான பணியாகவே இருக்கும். நான் பிளான் பண்ணது யாருக்கு இருக்கும்? அவருக்கு இருக்கும். நான் ஒரு 4 கிலோ சக்கரை வாங்கினா கூட இதில் எப்படி அவர் ராஜ்யம் கட்டப்படும்னு நான் பிளானு பண்ணுவேன். நான் ஒரு பைக் வாங்கினா கூட அந்த பைக் எங்கே எடுத்துகிட்டு போகலாம் ஊழியத்துக்குன்னு யோசிப்பேன். என்று அவருடைய திட்டத்துக்காக His church is going to bring the divine truth into this world. உலகத்திலே சத்தியத்தை பற்றி போதிக்க ஒரு இடம் உண்டென்றால் அது சபை, with solid foundation. அவர் சொன்னார், சாத்தா இல்லை, சாத்தான் புல்டோசர்லாம் வச்சுருப்பால வாடகைக்கு. புல்டோசர் வேறு என்ன இருக்குது? புல்டோசர், ஜேசிபி, பீரங்கி என்னென்ன வச்சுருக்கணும். பில்டிங் அடிக்கிறதுக்கு என்னென்னலாம் வாடகை கூடுவானோ எடுத்துகிட்டு வரணும். அந்த சாத்தானே ஓட்டிக்கிட்டு வந்தாலும், அந்த சாத்தானே நேரடியாக வந்து இடித்தாலும் என் சபையை உன்னால் அசைக்க முடியாது. எந்த பொய்யும் அசைக்காது. ஆமேன் சொல்லுங்க. எந்த பித்தலாட்டமும் அசைக்காது. ஆமேன் சொல்லுங்க. எந்த சாத்தானுடைய சதிகளும் அவர் சபையை அசைக்காது. No forces of the evil can destroy my church. No forces of the evil can destroy this solid foundation. ஆமென். இப்போ இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க,
கொஞ்சம் பேர் சவுத்தில் சாஞ்சுங்கிறாங்க. த ஃபவுண்டேஷன் இஸ் சாலிட். கையில் பைபிள் எடுங்க. கர்த்தருடைய சபை சாலிட் ஃபவுண்டேஷன். இதன் மீது நான் சாய்ந்து கொள்ளலாம். இதன் மீது நான் சாய்ந்து கொள்ளலாம். சொல்லுங்க, இதன் மீது நான் சாய்ந்து கொள்ளலாம். உலகத்தில் நான் எதன் மீது சாய்ந்து கொள்கிறோனோ இல்லையோ, கர்த்தருடைய சபையின் மீது நான் சாய்ந்து கொள்ளலாம். பலவீனம் உள்ளவர்களே, நீங்கள் அவருடைய சபையின் மீது சாய்ந்து கொள்ளலாம். ஆமென் சொல்லுங்க. வாழ்க்கையில் தோற்றவர்களே, நீங்கள் அவர் சபையின் மீது சாய்ந்து கொள்ளலாம். ஆமென் சொல்லுங்க. பண கஷ்டத்தோடு இருக்கிறவர்களே, நீங்கள் அவர் சபையின் மீது சாய்ந்து கொள்ளலாம். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு துக்கத்தோடு வந்திருக்கிறவர்களே, நீங்கள் அவருடைய சபையின் மீது சாய்ந்து கொள்ளலாம். ஆமென் சொல்லுங்க. இது அவருடைய சபை. சாஞ்சிக்கலாமா? அதுக்கு தாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு சண்டே நான் ஊழியம் பண்ணுறேன். எனக்கு ஒரு எண்ணம், அவர் கட்டுறாரு, நான் கூட சேர்ந்து நான் தான் அந்த சித்தால். ஆமென். பைபிள் சொல்லுது, இதில் நம்மலாம் கோவொர்க்கரா, என்னதுங்க, கூட சேர்ந்து வேலை செய்கிறவர்கள், கோவொர்க்கர். இதை பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். 1 அதிகாரம் 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 9 வசனத்தை சொன்னார். வில் நீட் டு பில்ட் டுகெதர் த சர்ச். 1 கொரிந்தியர் 3:9. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். உடன் வேலையாட்கள், அதான் லேபரர்ஸ். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். हिंदी वर्ड வந்து क्योंकि हम परमेश्वर के सहकर्मी है. சகஜமாக அவரோடு கூட கர்மனா வேலை செய்வது, சம் ஆக்டிவிட்டி. சஹகர்மி ஹே, நாங்கள் சேர்ந்து வேலை செய்கிறோம். கை அப்படி வச்சுங்க. நாங்கள் சேர்ந்து, நாங்கள் இணைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். யார் கூட இணைந்தாலும், யார் கூட சேர்ந்தாலும், யார் கூட திட்டமிட்டாலும், அவர் ராஜ்யத்தை கட்டுவதே என் பணி என்றால், அவர் ராஜ்யத்தை கட்டுவதே பேதுருவின் பணி என்றால், அவர் ராஜ்யத்தை கட்டுவதே பவுலுடைய பணி என்றால், என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவின் ராஜ்யத்தை கட்டுவதே என் பணி. They are building the kingdom of God. We are building the kingdom of God. என் மகனே, என் மகளே, பேதுருவின் மீது தம் சபையை கட்டுவார் என்று அவங்க தலைமையில் கை வச்சு சொல்லுங்க, என் மீதும் என் கர்த்தர் தம் சபையை கட்டுவார். ஹல்லேலூயா. இந்த கல்லு யார சொன்னார் கல்லுன்னு? பேதுரு கல்லு. இப்போ ஒரு கேள்வி, நம்மலாம் கட்டுற கல்லுக்கு என்ன இருக்குதா? நிறம் இருக்கிறதா? தரம் இருக்கிறதா? குணம் இருக்கிறதா? மனம் இருக்கிறதா? இல்லை. பேதுரு என்கிற கல் உயிருள்ள கல்லாம். அல்லையா? நிறம், மனம், குணம் இருக்கா, ஸ்ட்ராங் இருக்கா, நல்லா எரிஞ்சிருக்கான்னு செக் பண்ணல. ஜீவன் இருக்கா? என்ன இருக்கா? இந்த கல்லுக்கு வேற பேர், அப்பாவோட ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு பேர் என்னன்னு சொன்னேன்? சபை, சர்ச். அந்த சர்ச்சை கட்டுறாரு, கல் வச்சு கட்டுறாரு. கல்லுக்குன்னா இருக்கான் உயிர், ஜீவனுள்ள கற்கள். ஆமென். நம்ம உடம்புல செல்ஸ் இருக்குல்ல, செல் அணு என்று சொல்வார்கள். அந்த அணுக்கள்ல தான் கற்கள், பில்டிங் பிளாக்ஸ். ஒன்று ஒரு கல். போன்ஸ் போனீங்கன்னா அது ஆஸ்டியோகிளாஸ்ட், அப்படி ஆஸ்டியான்னுவாங்க. ஒன்றுக்கு ஒரு கல். கிட்னின்னு போனீங்கன்னா நெஃப்ரான்னுவாங்க, மூளைன்னு போனீங்கன்னா நியூரான்னுவாங்க. அந்த கல்லுக்கெல்லாம் கட்டுது. எல்லா கல்லுலாம் இருக்குது உயிர் இருக்குது, இல்லைனா வேஸ்ட்டு, இல்லை ஸ்கார் டிஷ்யூ. ஸ்கின்னுக்கு கூட உயிர் இருக்குது. இந்த ஸ்கின்னில் ஒரு மாதிரி தழு மாதிரி வந்துச்சுன்னா அது உயிர் இல்லாத செல்லு, பிளாஸ்டர் ஒட்டி இருக்குன்னு அர்த்தம். உடம்பு உயிர் இருந்தால் தானாக மாறிடும், ஒரே மாதிரி ஆகிடும். என் மகனே, என் சபையில் உயிர் இருக்கிறது, உனக்குள் உயிர் இருக்கிறது. எத்தனை 1000 ஆண்டுகள் இருந்தாலும் என் சபையில் நீ அங்கத்தினனாய் இருந்தாலே உனக்குள் உயிர் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜீவனுடைய கல் என்று சொல்லுகிறார். ஆமென். இந்த வசனம் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா? இதை பேதுரு தான் சொன்னார். பேதுருவை தான் கல்லுன்னு ஆண்டவர் சொன்னார். பேதுரு இந்த கற்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? 1 பேதுரு 2 அதிகாரம் 5 வசனத்தில், யூ ஆர் லைக் த லிவிங் ஸ்டோன்ஸ் பீயிங் பில்ட் இன்டு a spiritual house. 1 பேதுரு 2:5 பாருங்க. நீ ஆவிக்குரிய கல்லாய் இருக்கிறாய், நீ ஜீவனுள்ள கல்லாய் இருக்கிறாய் என்று சொன்னார். 1 பேதுரு 2:5. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறோம். But ye also as lively stones, ஜீவத்தே பத்தரோங்கி நாய், உயிரோடு இருக்கிற கற்கள். உயிரோடு இருக்கிற
உயிர் 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 உயிர். எது எதெல்லாம் உயிர்? மீன் வாங்குறாங்க, அப்படியே வாழை பிடிச்சி தூக்கிட்டு வராங்க, பட 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 படன்னு அடிக்குது. வாழை பிடிச்சி தூக்குவாங்களா, தலையை பிடிச்சி தூக்குவாங்களாப்பா? வாழை பட பட படம் அடிக்குது. we want living things. ஹல்லேலூயா. என் மகனே, நீ எப்போ நல்லா வாழறியோ, கை அப்படி வச்சிங்க, எப்போ ஆரோக்கியமாக இருக்கியோ, எப்போ நல்லா பலமாக இருக்கியோ, எப்போ உடம்புல நல்ல தைரியம் இருக்கோ, எப்போ கையில் நல்ல தெம்பு இருக்கோ, எப்போ பாக்கெட்டில் நிறைய பணம் இருக்கோ, எப்போ உன் மூளை நல்லா ஆப்ரேட் ஆகுதோ, அன்றைக்கு அவர் ராஜ்யத்தை கட்ட உன்னை அழைக்கிறார். என்னப்பா என்னப்பா ஐயா பண்ணலாமா? ஏசப்பா கேட்க ஜீவன் உள்ள கற்களாக. அல்லேலூயா. எத்தனை பேர் சப்போர்ட் பண்ண போகிறீங்க? ஆமென். செய்யலாமா வேணாமா திருச்சபை? They want to build their empire, but today God is calling us to build, சொல்லுங்க, His empire. அந்த எம்பையரோட பேர் என்ன பேர்? சர்ச். ஹல்லேலூயா. இப்போ நான் என்னுடைய சப்ஜெக்டுடைய நெக்ஸ்ட் கோணத்துக்கு போகிறேன். எத்தனை பேர் கர்த்தருடைய சர்ச்சை கட்ட போகிறீங்க? ஒரு இமேஜ் போட்டிருக்காங்க தானேப்பா? போட்டாங்களா? அந்த இமேஜில் அவர் ஆண்ட காலத்தை பொற்காலம் என்று சொல்லுகிறார்கள். என்ன காலங்க? பொற்காலம். அவர் ஆண்ட நாடு பாபிலோன். அந்த நாடு பேர் என்ன பேருங்க? பாபிலோன். பாபிலோன்லேருந்து எங்கே ஆண்டார்? உலகத்தை ஆண்டார். என் ராஜ்யத்தை நான் கட்டுவதற்கு நீ உன்னை அர்ப்பணிப்பாயா? என் மகனே, என் மகளே, ஐ வில் பில்ட் மை சர்ச், ஐ வில் பில்ட் மை கிங்டம். திருச்சபையே, இன்றைக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுமான பணியில் நான் இருப்பதை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறேன். லெட் அஸ் பி கிங்டம் மைண்டட். அவருடைய ராஜ்யத்துக்காக இருக்க வேண்டும். லெட் அஸ் கன்சிடர் ஹிஸ் கிங்டம். லெட் அஸ் பி சென்சிட்டிவ் அபவுட் திஸ். இன்னைக்கு நான் கேட்குற மெசேஜை கேட்டு கம்முன்னு போயிடாங்க திருச்சபையிலே. ஐயா, நானும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டப் போகிறேன் அப்படின்றவங்க மட்டும் ஒரு கைத்தி கலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். என்னால் முடியாததை கூட கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக செய்ய போகிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். இவங்களாம் தன்னால் முடியாததை செய்தாங்க. அலெக்சாண்டர், அந்த கிரீஸில் உள்ள ஒரு சின்ன நாட்டில் உள்ள அலெக்சாண்டர் புறப்பட்டு வெளியே வந்தான். இந்தியாவுக்கு வந்து போனான். அலெக்சாண்டர் ஏரோப்ளைனில் வந்து போல, மிலிட்ரி இன்வேஷன் குதிரை மேலே வந்து போனான். காஷ்மீருக்கு வந்து போனான். இமயமலை வழியாக வந்து போனான். அன்றைக்கி ரூட் அதுதான், வேறு ரூட் கிடையாது. இந்தியாவுக்குள்ளே வரணும் இமயமலை வழியாக தான் வரணும். சி ரூட் கிடையாது, ஏர் ரூட் கிடையாது, அப்படி தான் வரணும். வந்து போனான் அலெக்சாண்டர், இந்தியாவுக்கு வந்து போனான். ஜீலம் நதிக்கரையில் போரஸ் என்று சொல்லுகிற புருஷோத்தமன் என்கிற இந்திய மன்னனோட சண்டையில் போரஸ் என்கிற புருஷோத்தமன் செத்துட்டாருன்னு வரலாறு சொல்லுது. ஆனால் நம்ம நினைக்கிறோம் அவர் சாகலை, டஃப்பு கொடுத்தார். அலெக்சாண்டரால் சண்டையை போட முடியல, டஃப்பு கொடுத்தார். லாஸ்ட் அலெக்சாண்டர் இவனுடைய வீரத்தை பார்த்து ராஜ்யத்தை திருப்பி கொடுத்துட்டு போயிட்டான். அப்பா, உங்கள் இந்தியா கூட நான் சண்டை போட முடியாது, நீங்கள்லாம் பயங்கர பெரிய ஆளாக இருக்கீங்க, நான் அவங்க கூட மோத முடியாது என்று திரும்பி போனான். இந்தியாவில் ஒர்க் அவுட் ஆனதெல்லாம் நம்மளை அடித்து ஒன்றும் அவனுங்களை ஜெயிக்கலை. யார் வந்தாலும் சரி, எந்த இன்வேஷன் இருந்தாலும் சரி, நம்மளை குழி பறித்து தான் ஜெயிச்சானே தவிர, சதி பண்ணி தான் ஜெயிச்சானே தவிர. சண்டையில் அலெக்சாண்டர் சாம்ராட், அவர் வந்து சதியெல்லாம் பண்ணுறவர் கிடையாது. கத்திக்கு கத்தி வா. போரஸ் என்கிற புருஷோத்தமன் யுத்தத்தில் வெற்றியின்றி தோல்வியின்றி யுத்தம் முடிகிறது. திரும்பி போகும்போது தான் செத்து போகிறான் அலெக்சாண்டர். இந்தியா கூட ஃபைட் பண்ணிட்டு போகும்போது தான் செத்து. இல்லை, பெரிய ராஜ்யம், உலகம் ஃபுல்லாக மன்னன். இன்றைக்கி அலெக்சாண்டர் இருந்தார்னா அவர் ஃபோட்டோ நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கலாம். அவருக்கு ஒரு கொடி இருந்தால் நம்ம காரில் கட்டின்னு போயிடலாம். எங்கே ரோமர்கள்? எங்கே ரோமர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி 2026 பேர் கொடுத்தது யார் இந்த வருஷத்துக்கு? ரோமர்கள். இந்த மாதம் பேர் என்ன பேர்? மே மாதம். மே என்ற பேர் கொடுத்தது யார்? ரோமர்கள் தான். இன்னும் எல்லாமே அவங்க தான். அவர்கள் எங்கே? ராஜ்யங்கள் எங்கே? அவைகள் தள்ளாடி போய் விழுந்து போனது. அசைக்கப்படாத ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் கட்டி கொண்டிருக்கிறார். என் ராஜ்யத்தை இந்த கல்லின் மீது கட்டுவேன் கட்டினார். ஆமேன். பேதுருக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. நான் பேதுருவை பார்த்ததில்லை, பேதுரு என்ன பார்த்ததில்லை. பேதுருவும் சபையை கட்டினார், இந்த அடியேனும் சபையை கட்டுறேன். இது எப்படிங்க நடக்கும்? அதுதான் ஜீவனுள்ள கற்கள். என் மகளே, நீதான் அந்த ஜீவனுள்ள கல். என் மகனே, நீதான் அந்த ஜீவனுள்ள கல். இன்றைக்கு கர்த்தருக்கு உன்னை அர்ப்பணிப்பாய் என்றால் உன்னை கொண்டு தம் ராஜ்யத்தை கட்டுவார். உன்னை விட்டு இடுபடாத நல்ல பங்கை கர்த்தர் தருவார். உங்கள் பேரில் உள்ள அக்கௌண்ட்டை மாற்றவே மாட்டார். அவர் ராஜ்யத்தை கட்ட உன்னை அழைக்கிறார். உலகத்திலே தன் ராஜ்யத்தை கட்டின யாருமே இல்லை. அவர் ராஜ்யத்தை கட்டினவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உன்னையும் வாழும்படி அழைக்கிறார், உன்னையும் வெற்றி பெறும்படி அழைக்கிறார். அல்லேலூயா. நம்மளாம் வேலை செய்கிறோம், நான் இல்லைன்னு சொல்ல. என்ன பாருங்கள், வேலை செய்கிறோம். ஆனால் வேலை 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 வேலை
வேலைன்னு செய்கிறீங்களே அதான் பிரச்சனை. என்னதுங்க, எப்படி சொல்லுவோம் அதை? வேலை 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 வேலைன்னு போறியே அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை சொல்கிறாங்க என்னங்க பார்க்கலாம்? வேலை 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 வேலைன்னு போறியே. 7 நாள் தாண்டிச்சோ? எனக்கா கவுண்ட் பண்ணி சொல்லுங்களேன். வேலை 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 வேலைன்னே போறியோ? நான் ஆட் பண்ணே போகிறேன் இல்லை. பிரதான வேலை மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளே ஆகும். இவைகள் எல்லாம் எவைகள்? இவைகள்னா எவைகள்? எவைகள்? சாப்பிட்ற ஹோட்டலுக்கு போனீங்கன்னா மேலேருந்து ஆரம்பிக்கும் 2 இட்லி இடியாப்பம் போட்டிருக்கோம். இவைகள் எல்லாம். துணி வாங்குகிற கடையில் போனீங்கன்னா இந்த துணிகள் எல்லாம். கோல்டு வாங்குகிற கடையில் போனீங்கன்னா இந்த கோல்டு சில்வர் எல்லாம். ஸ்வீட்டு கடைக்கு போனீங்கன்னா மைசூர் பாக்கு லட்டு எல்லாம். ஒரு இடத்துல ஒன்று பேசுவாங்க தானே, இவைகள் எல்லாம். மகனே, நீ எவைகளில் நின்று கொண்டிருக்கிறாயோ, எவைகளை சம்பாதிக்க வேண்டும் என்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். இப்போ சொல்லுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே பண்ணலாம்? அவருடைய ராஜ்யத்தில். சொல்லுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்டு கர்த்தருடைய ராஜ்யத்தில் பண்ணலாம். ஆமென். ஃபிசிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே பண்ணலாம்? கர்த்தருடைய ராஜ்யத்தில். மென்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே பண்ணலாம்? தேவனுடைய ராஜ்யத்தில். மாஸ்டர் மைண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே பண்ணலாம்? தேவனுடைய ராஜ்யத்தில். ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே பண்ணலாம்? தேவனுடைய ராஜ்யத்தில் கட்டலாம். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை நான் கட்டுவேன். சொல்லுங்கள், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். நான் தேவனோடு கூட இணைந்து நான் கட்டுவேன். ஹல்லேலூயா. ஏஞ்சிக்கலாமா? ப்ரே பண்ணலாமா? Building the people of God is building the kingdom of God. என் ஜனத்தை நீ கட்டினால் என் ராஜ்யத்தை கட்டினாய் என்ற அர்த்தம். ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் மகிமைப்படுகிறார். அவர் ஜனங்களின் தேவன். God is the God of people. தேவன் தம்முடைய ஜனத்தின் தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கி என் மெசேஜ் நான் முடிச்சிட்டேன். எத்தனை பேர் அவருடைய ராஜ்யத்தை கட்டலான்னு நினைக்கிறீங்க? ஆமென். உங்கள் மனதில் ஒரு ஐடியா இருக்கும். இந்த ஐடியா என்னன்னு நான் டேப் பண்ணுவேன். நான் டேப் பண்ணி விட்டுருக்கேன். நான் இப்படி கட்டுறேன். உங்களுக்கு தான் தெரியும் நான் எப்படி கட்டுவேன். நான் சாப்பாடு சமைச்சு ஆண்டோடைய ராஜ்யத்தை கட்டுவேன். இல்லை நான் சிறுவர் ஊழியம் பண்ணி கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவேன். இல்லை ஆண்டவருக்காக நான் கொடுத்து கர்த்தருடைய ஏன்னா கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகுறதுன்றது வந்து லாஸ்ட்டில் தான் வரும்னு நினைக்கிறேன். நான் ஆண்டவர்களை காசு இல்லையாண்ணா, அது லாஸ்ட்டு தான். நான் என் ஆண்டவருக்காக செய்வேன் அப்படின்ற பிள்ளைங்க. உண்மையில் ஆண்டவர் உங்களை டச் பண்ணியிருந்தார்னா, எல்லாரும் வரணும்னு அவசியம் இல்லை, டச் பண்ணியிருந்தார்னா இன்றைக்கி ஒரு அர்ப்பணிப்போட வாங்க. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை தொடுறார். முன்னாடி வரலாம். சகோதரர்களுடைய இடதுகை பக்கம், சகோதரிகளுடைய வலதுகை பக்கம் உங்களை உண்மையில் கூப்பிட்டார்னா எதுக்கு வரீங்கன்றத மனதோடு வாங்க. அப்பா, உங்கள் ராஜ்யத்தை கட்ட நான் வரேன். என்னால் முடியல தான், இருந்தாலும் நான் வரேன். ஒரு 100 ஸ்தோத்திர பலிகள் தான் வீட்டிலேருந்தே படிச்சிடலாம். ஆனால் இதுக்கு எவ்வளோ தூரம் வரணும்? 45 கிலோமீட்டர் தள்ளி அங்கே வந்து படிக்கிறேன். என் ராஜ்யத்தை கட்டும்படியாக வருகிறாய் மகனே. உங்கள் ராஜ்யத்துக்காக கட்டுறேன். என்னால் முடியல, இருந்தாலும் நான் வரேன். பலவீனன் என்று கர்த்தர் தள்ள மாட்டார். சகோதரனுடைய லெஃப்ட் சைடில் வாங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களை தொடுகிறார். இன்றைக்கி பிளான் பண்ணிங்க, இனிமேல் நான் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவேன். எனக்கு தெரியும் நீங்கள் வேலை வேலை வேலைன்னு போனீங்க. வேலைக்காக எதையோ இழக்கறடி, எதையோ இழக்கறடி. அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பெருசாக பார்க்குறீங்க. அதை காட்டிலும் பெரிய அச்சீவ்மெண்ட். நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர்களை நீங்கள் சரண்டர் பண்ணு. என்னை அர்ப்பணிக்கிறேன். ஓ ரீ தாலாபா ஷதரா கதலா பரபதலா ரே தெலே ரீ தரபா. இங்கே நிறைய பேர் பின்னாடிலாம் நிற்கிறீங்க. அதுக்கு எதுக்கு நிற்கிறீங்க எனக்கு தெரில. கமிட்டட்னா இங்கே கமிட் ஆனீங்கன்னா இங்கே வந்துடுங்க. நடுவில் உள்ள சேர் எடுத்துருங்க. கமிட்டட்னா இங்கே வரணும். இல்லைனா உங்கள் சேர்லேயே இருக்கலாம். ஏன்னா கமிட்மெண்ட் ரொம்ப முக்கியம் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக. வாரத்தில் ஒரு நாள் நம்ம லீவ் எடுத்து கர்த்தருடைய பணிக்கு போகலாமே. எல்லா நாளும் செய்ய முடியாது, செய்ய வேண்டாம். நம்ம சபையில் எல்லா நாளும் ஊழியம் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை கொடுத்துருக்காரு. எல்லா நாளும் இருக்குது. ஏதாவது ஒரு ஊழியத்துக்கு ஒவ்வொருத்தருக்காக நான் ப்ரே பண்ண போகிறேன். நான் சில ஊழியங்கள் சொல்ல போகிறேன். அதுக்கு நீங்கள் கை மட்டும் தூங்கினா போதும். நிற்கிற இடத்துல சிறுவர் ஊழியத்தை கட்ட வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கிறவங்க கண்ணை முடிக்கிற நேரத்தில் கையை தூக்குங்க. உங்களுக்காக நான் ப்ரே பண்ண போகிறேன். சிறுவர் ஊழியத்துக்கு நான் போய் பாட்டு சொல்லித்தருவேன். நான் போய் குழந்தைங்களுக்கு டான்ஸ் சொல்லித்தருவேன். இல்லை, என் குழந்தைங்களுக்கு அட்லீஸ்ட் டீயாவது போட்டு கொடுப்பேன்.
சிறுவர் ஊழியத்துக்கு கையை மட்டும் தூங்க. கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஓ ரீ காதாலா ஷதரபா, கர்த்தர் இன்றைக்கு உன்னை தொடுகிறார் மகனே, என் மகளே, கர்த்தர் உன்னை தொடுகிறார். சிறுவர் ஊழியத்துக்கு என்று அர்ப்பணித்த உன்னை கர்த்தர் தொடுகிறார். விட்டு விடாதே. அவர் ராஜ்யத்தை நீ கட்ட வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். நான் ஜெபிக்க கர்த்தர்களை அர்ப்பணிங்க. அப்படியேப்பா நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, சாரிப்பா, நான் நாள் செய்யாமல் போயிட்டேன், நான் மன்னிச்சிருப்பா, வேலை இன்னைக்கும் உலகத்துக்கு பின்னாடி போன ஆண்டவரே, இப்படி ஊழியத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், இந்த சிறுவர் ஊழியத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். உம் ராஜ்யத்தை கட்டுமானது. சிறுவர்கள் கட்டப்பட வேண்டும் மகனே, சிறுவர்கள் கட்டப்பட வேண்டும் மகளே. அர்ப்பணிக்கிறேன் சொல்லிக்கிட்டே இருங்க. லார்ட் ஐ சரண்டர். சிறுவர் ஊழியத்துக்கு என்று அர்ப்பணிக்கிறேன். அப்பா நான் சிறுவர் ஊழியத்துக்கு என்று அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறேன். லார்ட் ஐ சரண்டர். என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லுங்க பிள்ளைங்களா. சும்மா இருக்காதீங்க, ப்ரே பண்ணிட்டு இருங்க. சிறுவர் ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சுக்க மாட்டேன், உங்களுக்காக தான் ப்ரே பண்ணுகிறேன். உங்களுக்காக தான் நான் ப்ரே பண்ணி கொண்டிருக்கிறேன். சிறுவர் ஊழியத்துக்கு என்று அர்ப்பணிக்கிறவர்கள் மாத்திரம். ஓ தேங்க் யூ ஜீசஸ். அப்பா நான் அர்ப்பணிக்கிறேன் ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்க ராஜ்யத்தை கட்ட நான் அர்ப்பணிக்கிறேன். சிறுவர் ஊழியத்துக்காக ப்ரே பண்றேன். பண்ணிட்டீங்களா? ரைட், கையை கீழே போடுங்க. ரைட். அடுத்தது ஜபக்குழு ஊழியம். ஜீசஸ் நமக்கு கொடுத்த ஊழியமே ஜபக்குழு ஊழியம் தான். செல் குரூப். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷர்கள் ஆக்கிற ஊழியம். இந்த ஊழியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சீஷர்களை உருவாக்குறேன். ரிஸ்கான வேலை மாதிரி இருக்கும், முடியவே முடியாதுன்ற மாதிரி இருக்கும். இல்லை, இதுதான் பிரதான வேலை. நான் என்னை சுற்றி சீஷர்களை உருவாக்க போறேன். பாஸ்டருக்கு இல்லை, எனக்கு கர்த்தர் வழியில் நடக்கிற சீஷர்களை உருவாக்குறன்றவங்க நீங்க கை தூக்குங்க. நான் ப்ரே பண்ண போறேன். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். சீஷர்கள், யூ நீட் டு ரைஸ் அப் டிசைபிள்ஸ். மக்கள் இல்லாதவன் தலைவன் அல்ல, தொண்டர்கள் இல்லாதவன் தலைவன் அல்ல, சிஷ்யர்கள் இல்லாதவன் குரு அல்ல. இயேசு உங்களை குருக்களாய் மாற்றுகிறார். கையை உயர்த்துங்க. நான் ஜபக்குழு ஊழியம் நடத்துறேன். என்ன சுத்தி சில மக்களை எழுப்ப போகிறேன். கையை நல்லா உயர்த்துங்க. ரீ காதாலாபா ஷதாலாபா. இயேசுவின் நாமத்தினாலே என் மகளே, என் மகனே, பெற்றுக்கொள். ஜபக்குழு ஊழியத்தை பெற்றுக்கொள். சீஷர்களை உருவாக்கக்கூடிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள். ஆமென் சொல்லி பெற்றுக்கொண்டே இருங்க. இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள். ஜபக்குழு நடத்துகிற ஊழியத்தை பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. அடுத்தது இவாஞ்சலிஸ்ட் ஊழியம். என் கையை இங்க பாருங்க, உங்க கையை நீட்டி பாருங்க. கையில நடுவிரல் ரொம்ப நீளமா இருக்கும். இந்த நடுவிரல் பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு இவாஞ்சலிசம் தெரியணும். சுவிசேஷ ஊழியம். தெரியாதவங்களுக்கு ஜீசஸை பத்தி சொல்லணும். நான் யாருனே தெரியாதவங்களுக்கு ஜீசஸ் பத்தி சொல்லுவேன். ஹாஸ்பிட்டல்ல போய் சொல்லலாம். உடம்பு சரியில்லாம ஜனங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம போயிடணும். வீட்டில் படுத்த படுக்கையா இருக்காங்களா அவங்கன்னா நம்ம உடனே போயிடணும். சுவிசேஷத்தை சொல்லணும். கடன் பிரச்சனையில் இருக்காங்க, வீட்டை விட்டே வெளியே வரல, லாக் ஆயிட்டாங்க, நீங்க போய் சொல்லலாம். வியாதியில் இருக்கிறவங்க கையில சொல்லலாம். லைஃப்ல தோத்து போனவங்க கையில சொல்லலாம். டெத்து ஒரு வீட்டில் நடந்துருச்சு, குடும்பமே திசை தடுமாறி போய் நிற்கிற இடத்துல போகலாம். இது சுவிசேஷ ஊழியம். எதற்கு அர்ப்பணிக்கிறவங்க நீங்க கையை உயர்த்துங்க. நான் ஜெபம் பண்ண போகிறேன். அர்ப்பணிப்பு அவசியம். அப்பா சுவிசேஷ ஊழியத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். யாரெல்லாம் பலவீனத்திற்காக நான் போறேன், உடம்பு சொல்லாதவங்க நான் போறேன், யார் வீட்டில் மரணம் நேரிட்டதோ நான் போகிறேன், யாரெல்லாம் தோற்று திரும்புகிறாளோ அந்த வீடுகளுக்கு நான் போறேன், ஏழைகள் வீட்டுக்கு போறேன், அனாதைகள் வீட்டுக்கு போகிறேன், கைவிடப்பட்டவர்கள் வீட்டுக்கு போறேன், கஷ்டப்படுறவங்க வீட்டுக்கு போறேன், முடியாதவங்க வீட்டுக்கு போகிறேன். என்னை அர்ப்பணிக்கிறேன். என் மகனே, என் ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். நீதான் அந்த ஜீவனுள்ள கல், நீதான் அந்த பேதுரு. பெற்றுக்கொள்ளுங்க பேதுருவின் அபிஷேகத்தை. என் சபையை இந்த கல்லின் மீது கட்டுவேன். ஓ ரீ கதலபா ஷதரபா கதலபோ ரேதலே கெதரபோ திரபதலபா திரபா ஷாரதரே பெரபே கெரபெரே பெரே 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 சேவை செய்திடவே அனுப்பும் சந்திக்கவே அனுப்பும்
சித்தம் நிறைவேற உம் ரத்தம் தந்தீரே என் இயேசு ராஜா நன்றி. குயவன் கையில் களிமண் போல என்னை கொடுத்தேன், பரிசுத்தமாய் என்னை வாடாயும், ஆத்ம பாரம் தந்து என்னை இன்றே நீரப்பும், உம் ஊழியம் செய்ய அனுப்பும், அனுப்பும், உம் சேவை செய்திடவே அனுப்பும், அனுப்பும். என் தேசம் சந்திக்கவே. இந்த ஜெப நேரத்தில் எனக்கு ஒரு தாட் தோணுது. இந்த ஜெப சிந்தையிலேருந்து வெளியில் வராதீங்க. அப்படியே ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே என்னோட ஃபோன் நம்பர் மட்டும் இதில் போடுங்கப்பா, டிவி ஸ்க்ரீனில் என்னோட ஃபோன் நம்பர். உங்கள் கையில் ஃபோன் எடுத்துங்க, என்னோட நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. வாட்ஸ்அப் இல்லைன்னா டெக்ஸ்ட் மெசேஜ். என்னன்னா உங்கள் பேர் போட்டு கீழே என்ன ஊழியம் பண்ண போகிறீங்களோ, குக்கிங், டிரைவிங், அப்பா டிரைவிங், எலக்ட்ரிக்கல், இல்லைனா பிளம்பிங், இல்லைனா சில்ட்ரன், என்ன ஆர்டர் சொல்கிறாரோ இந்த நேரத்தில் வீட்டுக்கு போய் அனுப்பலாம் நினைக்கிறேன், மனசு மாறிடும். எதுனாலும் இல்லை என்ன போகிறதுனே தெரியலையா, ஹெல்பிங். ஐயா நீ எதில் போட்டாலும் பண்ணுவேன், அப்பாவோட ராஜ்யம் கட்டப்படும். எடுக்க பார்க்கலாம். அப்படியே வர்ஷிப் பண்ணினே உங்கள் கையிலேருந்து ஃபோன் எடுங்க. தெரியாது உங்கள் பிள்ளைங்க கையில் ஹெல்ப்புகளுங்க, வாலண்டியர்ஸ் நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். என் நம்பர் குரூப், என் நம்பர் டிவி ஸ்க்ரீனில் போடுங்கப்பா, கையில் எடுங்க. எதுவோ காசு கொடுக்குறான்னு போடாதீங்க, அந்த மாதிரி எஸ்கேப் வேலையே வேணாம். உழைப்பு கர்த்தருக்காக, உழைப்பு உழைப்பு உழைப்பு. ஏதோ ஒரு வேலை, எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், சிறுவர் ஊழியம். உங்க மனதில் ஹோலி ஸ்பிரிட் பேசிட்டு பாரு, நான் யாரு, அவர் தானே கற்றார். எந்தவோ ஹெல்பிங், இல்ல மேசன், இல்ல பெயிண்டிங், எதுவோ உங்க பேர் போட்டு அனுப்புங்கப்பா. அப்பா உங்க பேர் போட்டு அனுப்புங்க, உங்க பேர் போட்டு அனுப்புங்க, உங்க பேர் போட்டு அதை அனுப்புங்க. சூப்பர். ஒன்னு போட்டு வரும். சிலருக்கு ஆண்டவர் 4-5 ஊழியம் கொடுப்பாரு. 1 2 3 4 போட்டு அனுப்புங்க, விட்டுறாதீங்க. நிறைய வர வர கர்த்தர் உங்களை முழு நேரத்துக்கு அழைப்பார்னு அர்த்தம். நிறைய செய்ய சொல்றாருன்னா முழு நேரத்துக்கு அழைக்கிறாரு. செஞ்சு முடிக்க முடியாத அளவுக்கு அனுப்புங்க. பேரண்ட்ஸ் நீங்க பண்ணிட்டு குழந்தைங்க கையில கொடுங்க, அவங்கள அனுப்பணும். உங்க பேர் போட்டு அனுப்புங்கப்பா.
அவர் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். Here I am, Lord, send me. Here I am, Lord, send me. Here I am, Lord, send me. Send me, Lord. என்னை அனுப்பும். என்னை அனுப்பும். Thank you Jesus. Thank you Jesus. நீங்களாம் கர்த்தருக்காக அனுப்புறதை பார்க்கும்போது என் மனம் மிகவும் மகிழ்கிறது. கர்த்தர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார், நீங்க அவரை எவ்வளோ நேசிக்கிறீங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வெரி குட், கீப் இட் அப். உங்க மனசுல அடிக்கடி உங்களை பார்த்து சொல்லிங்க, நான் என் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக வந்திருக்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவேன். நிறைய நேரம் ரொம்ப எமோஷனல் ஆயிடுவோம். சொல்லிங்க, எங்க அப்பாவோட வேலையை நான் கட்டுறேன். என் கம்பெனி என்ன கைவிட்டாலும் சொல்லுங்க, எங்க ஆண்டவருடைய கம்பெனி என்ன கைவிடாது. நான் யார் யாருக்கோ கஷ்டப்பட்டிருக்கேன், அவங்கள என்ன கைவிட்டாலும் சொல்லுங்க, என் கர்த்தர் என்ன கைவிட மாட்டார். என்னோட கஷ்டத்தை எவ்வளோ பேர் சாப்பிட்டாங்க. என் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் கொடுத்த இந்த ஒரு டம்ளர் தண்ணி என்னை வாழ வைக்கும். மார்க் 9:41 அதுதான் சொன்னார், ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமல் போவதில்லை என்று சொன்னார். அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக அழைக்கிறேன். இன்னும் கட்டுவீர்களாக, பெரிதளவுக்கு கட்டுவீர்கள். Be prepared. எப்ப பாஸ்டர் கையில போன் வரும்னு ஆயத்தமா இருங்க. இன்னையில இருந்து ரெடியா இருங்க. நான் என் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய காத்திருக்கிறேன். எப்ப சர்ச்சில இருந்து எனக்கு போன் வரும் காத்துட்டு இருங்க. ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறேன்னா கூட பரவாயில்ல, நான் என் ஆண்டவருக்காக செய்ய ரெடியா இருக்கேன். எப்ப பாஸ்டர் போலாம் என்று கேட்கக்கூடிய பலன் உங்களுக்கு உண்டாவதாக. எழும்பி பிரகாசி மகனே, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும்படி இப்போது அழைத்திருக்கிறார். நிறைய பேர் அழைக்கல, நம்மளை அழைச்சிருக்கார், நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அவர் ராஜ்யத்தை அவர் கட்டுவார். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லமா. பாதாளத்தின் வாசல்கள் ஒரு ராஜ்யத்தை கட்டுவதே இல்லை. இந்த சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதே இல்லை. உங்களையும் நீங்கள் செய்கிற ஊழியத்தையும் கர்த்தருடைய ராஜ்யத்தையும் சாத்தானால் மேற்கொள்ள முடியாது. ஜெயிக்கிற ராஜ்யத்திலே கர்த்தர் உங்களை நடத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஷாலோம், ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கான நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.